வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ராபாவில் அடைக்கலம் பெற்ற மக்கள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியிருக்கு. 40 பேர் மரணமாகி இருக்கிறார்கள், 65 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போரானது மேலும் வலுவடைந்து கொண்டு சென்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏராளமான நகர்வுகள் எல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் ஒன்றில் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு காசாவில் ரபா நகரின் வடமேற்கில் உள்ள அகதிகள் முகாம்கள், அதாவது கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் படுகொலை நடத்தப்பட்டிருப்பதோடு இதில் 40 பேர் கொல்லப்பட்டு 65 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனம் மூத்த அதிகாரி ஒருவரான முகமது அல் முகைல் AFP செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார். இந்த முகாம் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்ட பகுதியாக உள்ளூர் நேரப்படி, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:45 மணியளவில் இந்த முகாம் மீது குறைந்தது 8 ஏவுகணைகள் வீசப்பட்டதாக பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டால் அல் சுல்தான் பகுதியில் உள்ள கூடாரங்களில் கொல்லப்பட்ட பலரும் உயிருடன் எரிந்திருப்பதாக பாலஸ்தீன செம்புரை சங்கத்தை மேற்கோள் காட்டி பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா குறிப்பிட்டிருக்குது. இரவு தொழுகையை முடித்திருந்தோம். அன்று உயிர் தப்பிய பாலஸ்தீன பெண் ஒருவர் தாக்குதல் குறித்து நினைவு கொண்டிருந்தார். அதாவது தமது குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று பெரும் சத்தம் கேட்டதோடு தம்மை சுற்றிய பகுதிகள் அனைத்தும் தீப்பற்றின. குழந்தைகள் கூச்சலிட்டார்கள். அந்த சத்தம் பயங்கரமாக இருந்தது என்று அந்த பெண் AFP செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார். அங்கு செயற்படும் செஞ்சலுவை சங்கத்தின் மருத்துவமனை ஒன்றுக்கு தீக்காயங்களுடன் பலரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிர்களை காப்பாற்றுவதற்கு இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறோம் என்று செஞ்சலுவை சங்கம் சொல்லியது. ரபா நகரின் மேற்காக உள்ள பிர்கஸ் முகாமை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை அல் ஜசீரா செய்தி நிறுவனம் உறுதி செய்தது. அந்த பகுதியில் கடந்த மே 4 வானிலிருந்து பிடிக்கப்பட்ட படங்களில் ஐநா களஞ்சியம் ஒன்றுக்கு அருகில் இந்த பல நூறு கூடாரங்கள் இருப்பது தெரிய வருகிறது. கடந்த சில மாதங்களில் முதல் முறையாக ஹமாஸினால் இஸ்ரேலின் டெல் அவில் நகரம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையிலேயே இஸ்ரேலின் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ரபாவில் இருந்து இஸ்ரேலின் நோக்கி 8 ராக்கெட் குண்டுகள் வீசப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. ரபா மீதான படை நடவடிக்கையை நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இஸ்ரேல் அங்கு தொடர்ந்து உக்கிர தாக்குதலை நடத்தி வருது. இந்த நிலையில் ரபாவில் உள்ள ஹமாஸ் வளாகம் ஒன்றின் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியதாகவும் துல்லியமான வெடிப்பொருட்கள் மற்றும் துல்லியமான உளவு தகவல் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. இதேவேளை கடந்த ஞாயிறு இரவு போர்க்கால அமைச்சரவையை கூட்டிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ரபா படை நடவடிக்கையை தொடர்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கு சில ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஐநா தீர்மானத்தின் உத்தரவில் அனுமதி இருப்பதாகவும் அவர் வாதிட்டிருந்தார். டெலிகிராமில் அறிக்கை ஒன்றை வெளியிட ஹமாஸ் ஆயுத பிரிவான அல் அக்ஸாம் படை சியானிட்ஸ் பொதுமக்கள் மீது மேற்கொள்கின்ற படுகொலைக்கு எதிராகவே ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. டெல்ஹாவில் இருந்து தெற்காக சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலேயே ரபா உள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் ஆட்சி புரியும் ஹமாஸை ஒழிப்பது மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ரபா பேர் மீது படை நடவடிக்கை அவசியம் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அங்கு பெரும் எண்ணிக்கையான பாலஸ்தீனியர்கள் நிரம்பி வழிய நிலையில் பாரிய உயிர் சேதங்கள் ஏற்படும் அச்சம் அதிகரித்திருக்கு. காசாவுக்கு எகிப்து எல்லை கடவைக்கு அருகில் ரபா நகர விளிம்புகளில் இஸ்ரேலிய டாங்கிகள் நிலை கொண்டிருப்பதோடு அந்த நகரின் கிழக்கு குடியிருப்பு பகுதிகளை நோக்கி டாங்கிகள் முன்னேற்றம் கண்டிருப்பதாக அங்கிருக்கின்ற குடியிருப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த மாத ஆரம்பத்தில் இங்கு படை நடவடிக்கை ஆரம்பித்த இஸ்ரேலிய படை இன்னும் ரபா நகருக்குள் நுழையவில்லை. இந்த மாத ஆரம்பத்தில் ரபா மீதான படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட தொடக்கம் அந்த நகரிலிருந்து 9 லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் மீண்டும் ஒரு முறை வெளியேறியிருக்கிறார்கள். வடக்கு காசாவில் மோதல் நீடிப்பதோடு ஜபாலியா நகரில் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த பகுதி போர் ஆரம்பித்த தொடக்கத்தில் கடும் மோதல் இடம்பெற்ற பகுதியாக இருந்தது. வடக்கு காசாவில் கட்டிடம் ஒன்றுக்குள் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீன ஜிஹாத் அமைப்பினுடைய ஆயுத பிரிவான அல் குத்ஸ் படை நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக மோதல் தீவிரமடைந்திருக்கும் ஜபாலியா முகாம் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கட்டிடத்துக்குள் இருந்த இஸ்ரேலிய படைகள் மீது ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் கையெறி குண்டுகளை வீசியதாக அல் குத்ஸ் படை கூறியது. கடந்த 8 மாதங்களாக நீடிக்கின்ற காசா மீதான இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை தற்போது 36,000 தாண்டி இருப்பதோடு மேலும் 80,000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவ்வாறான நிலை அங்கு தோற்றம் பெறப் போகின்றது என்பதை. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.